அகற்றப்பட்டது காவல்துறையால். அதே போல கொப்பளம் கோவில் போராட்டம் மிக கடுமையான போராட்டம். அந்த போராட்டத்தில் 100 நாட்களுக்கு மேலாக அந்த கோவிலுக்குள் தலித் மக்கள் நுழைய முடியாத நிலையை தொடர்ச்சியான போராட்டத்திற்கு அடிப்படையில் தம்பி தென்னரசும் நானும் எடுத்த முயற்சியால் அந்த பகுதியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கேட்டு அந்த மக்களை கோவிலுக்குள் நுழைய வைத்து இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் வழிபாடு நடக்கிறது. அதில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி ஆலம்பட்டி போராட்டம் பல்வேறு போராட்டங்களை தம்பி தென்னரசு முன்னின்று செய்தவர். அப்படிப்பட்ட தென்னரசு அவர்களுடைய இந்த மகளுடைய திருமணம் நமது எழுச்சி தமிழரால் அவர் தலைமையில் நடைபெறுவது ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் மகிழ்ச்சி. ஏனென்றால் போராட்ட களத்தில் முன்னின்று நிற்கக்கூடிய போராளிகளை அவருடைய குழந்தைகளுக்காக திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தலைவர் மும்பையிலிருந்து இங்கே வருகிறது. இதற்கு பிறகு அவர் காஞ்சிபுரம் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு போராளிக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அப்படி மதிப்பளித்து இந்த திருமணத்தை தலைவர் நடத்தி வைக்கிறார். தலைவரோடு சேர்ந்து நாம் எல்லோரும் அந்த மணமக்களை வாழ்த்துவோம். தலைவர் சொல்லியிருக்கிறார், வாழ்வும் வளமும் நம்பிக்கையில் நம்பிக்கையில் நம் வாழ்க்கை ஆண்டவன் நிச்சயிப்பதல்ல, நமது வாழ்க்கையை ஆளுபவன் நிச்சயிப்பது. ஆளுபவன் யார்? யார் நம்மளுக்கு எதிரானவர்களா, நம்முடைய கொள்கைக்கு உடன்பட்டவரா என்று பார்த்து நாம் முடிவெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில்தான் மணமக்கள் ஆகிய நீங்கள் பல்வேறு செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்க என இந்த நேரத்தில் வாழ்க்கை வாய்ப்பு நன்றி கூறி புரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மாநிலத்துடைய செய்தி தொடர்பாளர் இந்த திருமணத்திற்கு தென்னரசு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல்வேறு பணிகளை செய்து அதற்கான முன்முயற்சி எடுத்து பல்வேறு சூழ்நிலையில் தலைவரை வரவழைத்து இந்த திருமணத்திற்கு ஏற்பாடு செய்த மாநில செய்தி தொடர்பாளர் அருமை சகோதரர் பாவன் அவர்கள் இப்பொழுது மணமக்களை வாழ்த்து உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். நமது கட்சியின் களப்போராளி, உங்களுக்கெல்லாம் தெரியும், மதுரையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட நாளில் பல பேருடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இந்த மிகப்பெரிய பேர் இயக்கம் தமிழகத்தில் கடந்து இந்தியா முழுமைக்கும் அறியப்படுகிறது என்றால் அதில் மதுரை மாவட்டத்தின் தோழருடைய பங்கு மகத்தான பங்கு. அந்த வரிசையில் தான் நம்முடைய தென்னரசு அவர்கள் பாப்பாப்பட்டி கீழ்பட்டியினுடைய வரலாறு என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். உசலப்பட்டி பகுதி மிகப்பெரிய சாதிய ஒடுக்குமுறை நிறைந்த பகுதி. நம்முடைய சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு இன்றும் உள்ளாகி வரக்கூடிய ஒரு பகுதி. பாப்பாப்பட்டி கீழ்பட்டி உள்ளாட்சி தேர்தலில் நாம் போட்டியிடுவதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்த காலகட்டத்தில் நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதை கண்டித்து சுவரொட்டி ஒட்டிய போது அந்த சுவரொட்டிகளை கையை எடுத்துக்கொண்டு உசலப்பட்டி பகுதியிலே ஒட்டியவர் தான் நம்முடைய அருமை தோழர் தென்னரசு அவர்கள். உயிருக்கு அச்சமற்று சாதி விலைகளை துணிச்சலாக எதிர்த்து அந்த பகுதியிலே போராடக்கூடியவர். குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த பகுதியிலே விழா எடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் பிறந்த நாளுக்கு எந்த மண்ணில் அம்பேத்கரை தங்களுடைய எதிரியாக நினைத்தார்களோ, விடுதலை சிறுத்தைகளை எதிரியாக நினைத்தார்களோ, நமது தலைவர்
எழுச்சி தமிழர்கள் எதிராக இருக்கிறார்களோ அதே மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு விழா எடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி அந்த பகுதியில் அந்த அளவுக்கு களப்பணியாற்றி வருகின்றார். நமது கொடி உசிலம்பட்டி பகுதியிலே பார்ப்பதற்கு அவருடைய பங்கு மகத்தான பங்காக இருந்தது. மதுரையில அண்மையில் நடந்த கோவில் போராட்டத்தில் நம்முடைய அமைப்பு செயலாளர் எல்லாரும் இணைந்து அந்த களத்தில் நின்று வெற்றிகரமாக நம்முடைய மக்களை கோயிலுக்குள் அழைத்து சென்று வழிபாடு நடத்துவதற்கு முன்களத்தில் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போராளியின் மகனுடைய இந்த திருமணம் என்பது இந்த தேர்தலில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமை நடப்பது உண்மையிலே பெருமை அளிக்கிறது. அவர் நம்முடைய மகனை அந்த குடும்பத்திற்கு நாம் என்றைக்கும் ஒரு ஆதரவு கரம் நீட்ட வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சி என்றைக்கும் தென்னரசு குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்கும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அம்பேத்கர் திடலில் நடைபெறும் திருமணம் என்பதை கூறிக்கொண்டு உங்களோடு சேர்ந்து நானும் மணமக்கள் கல்வி செல்வம் உள்ளிட்ட பொருளாதார செல்வம் உள்ளிட்ட எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மணமக்களுக்கு இந்த இல்லறத்தை நலமாக வழிநடத்தி செல்வதற்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பார்கள். தலைவரே இவரு கூட எங்கன்னா அனுப்பியிருந்தா இவரு எங்கன்னா அனுப்பிச்சு கட்ட தலைவர் மாதிரியா இருப்பாருப்பா. இறங்கி வந்து கொடுங்க. மணமக்கள் இப்போது மாலை நின்றுப்பா தாலி கட்டுற அந்த ரெண்டு லேடிஸும் நீ மறைச்சிடுறாங்க. சுருட்டியா என்ன முருகா ஈவினிங் வரியா? சரி 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 நான் வந்த முறையில் 12 10 மணிக்கு நடந்ததுதான். இங்கே எதுக்கு இருக்குல்ல இது எழுச்சி தமிழர்களுடைய தலைமை நடைபெறும் மணமக்கள் அப்படியே பின்னாடி கை வச்சு மோகன் இறங்க பார்த்தோம். அங்க பாருங்க பின்னாடி பின்னாடி வைப்போம்.
பாவல்ண்ணே கல்யாணத்துக்காரர் மட்டும் கூப்பிடுங்க, அவங்கள மட்டும் கூப்பிடுங்க. தம்பி போய் கொஞ்சம் முன்னாடி போயிடுங்க. சென்னை மாவட்டம் வேளச்சேரி பகுதியைச் சார்ந்த வேளச்சேரி பகுதியை சார்ந்த திரு சுப்பிரமணி, திருமதி கவிதா ஆகியோரின் திருநிலைச் செல்வன் மதுரை மாவட்டம் திரும்பட்டியைச் சார்ந்த ராமன் என்கிற தென்னரசு அன்னக்குடி ஆகியோரின் திருநிலைச் செல்வி நிவேதா அவர்களை எனது வாழ்க்கை துணைவியாக உங்கள் முன்னிலையில் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் எதிர்வரும் இன்பத் துன்பங்களை இருவரும் சமமாக ஏற்றுக்கொள்வதோடு ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக நடத்துவோம் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் வழி நின்று எங்களால் ஆன வகையில் சமூக பணி ஆற்றுவோம் என்றும் உறுதியேற்கிறேன். அதன்படியே நானும் உறுதியேற்கிறேன். இந்த மணமகன் நிவேதா அவர்களை இந்த மனவிழாவை நிறைவேற்றி நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் உங்கள் எல்லாரும் செய்தி குழுக்கா பாவலர் அவர்களை மணமகனின் பெற்றோர் உள்ளிட்ட உற்றார் உறவினர்களை நமது கட்சியின் முன்னோடிகளை மதுரை மாவட்டத்தை சார்ந்த முன்னணி தோழர்களை சென்னை மாவட்ட செயலாளர் தம்பி கரிகால் வளவன் உள்ளிட்ட இயக்க முன்னோடிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணமக்கள் பாண்டியன் நிவேதா ஆகிய இருவரும் உடல் செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்வதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன். தம்பி தென்னரசு அவர்கள் நம்முடைய கட்சியில் நீண்ட காலமாக பல்வேறு பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயலாற்றி வருகிறார். அவருடைய உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்டு தற்போது சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் அவருடைய அருமை மகள் நிவேதா அவர்களுக்கு அவருக்கு நாட்கள் கொடுத்தார். திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றவர் பெரிதும் விரும்பினார். உடல் நலமுடன் இருந்தால் இந்த நிகழ்வை அவர் மதுரையில் உசிலம்பட்டியில்
மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருப்பார். உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில், நானும் சற்று உடல் நலிவுற்றிருக்கிற நிலையில் என் உடல்நலத்தையும் கருத்தில் கொண்டு எனக்கு நெருக்கடி தரக்கூடாது என்கிற புரிதலோடு மிக எளிமையான முறையில் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கட்சியின் தலைமையகத்திலேயே நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மதுரை உஸ்லோகத்தில் இருந்து ஏறாட்டிருக்கிறார்கள். அவர்களின் முன்னிலையில் இந்த இல்லற ஏற்பு விழா சிறப்பாக நடந்தேறியுள்ளது. காலையிலேயே நடந்திருக்க வேண்டிய திருமணம் தவிர்க்க முடியாத நிலையில் பிற்பகல் வேளையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று திருமண நான் மும்பைக்கு செல்ல நேர்ந்தது. நம்முடைய மராட்டிய மாநிலத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் பி. ஏ. கனகராஜ் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் 25ஆம் தேதி 26ஆம் தேதி நேற்று காலை 4 மணி அளவில் காலமாகிவிட்டார். ஆகவே திருமண நான் கடைசி விமானத்தை பிடித்து மும்பைக்கு நள்ளிரவில் போய் சேர்ந்தேன். அதிகாலை எழுந்து 7 மணிக்கெல்லாம் அவருடைய உடலுக்கு மலர்வனை வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு 10 மணி பிடித்து இந்த நிகழ்ச்சி காலையிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டுவிட்டது. ஆகவே நீங்கள் காலையில் திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு மும்பைக்கு செல்லுங்கள் என்று பாவலன் என்னிடத்திலே சொன்னார். ஆனால் மும்பையிலே அவருடைய திருவுடல் 3 மணிக்கெல்லாம் அடக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு நாளைக்கு முன்பே அவர் இறந்துவிட்ட நிலையில் நெடுநேரம் வைத்திருக்க இயலாது. அதுவும் மும்பை போன்ற பெருநகரங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் அனுமதியும் கிடைக்கும் மின்மயானங்களில். ஆகவே பகலில் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பிறகு விமானம் பிடித்து போய் சேர மாலை ஆகிவிடும், 5 மணிக்கு மேலாகிவிடும். எனவேதான் இதை சற்று தள்ளி வையுங்கள். நான் இரவோடு இரவாக மும்பைக்கு போய்விட்டு 12 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துள்ளேன் என்று கேட்டுக்கொண்டேன். ஆகவேதான் சில மணி நேரம் தள்ளி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நேரம் நான் காஞ்சியில் இருக்க வேண்டும், விரைந்து காஞ்சிபுரத்திற்கு செல்ல வேண்டும். வந்ததும் தயாராக இருந்தால் மாலை எடுத்துக் கொடுத்து தாலி எடுத்துக் கொடுத்து வாழ்த்திவிட்டு உடனே வண்டியில் கிளம்ப வேண்டும் என்றுதான் வந்தேன். ஆனாலும் கூட அப்போதுதான் தோழர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். எனவே சற்று காலம் தாண்டி இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றாலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தம்பி தென்னரசு அவர்களை பற்றி எல்லாரும் அவர்களும் பாவலன் அவர்களும் சுருக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். கடுமையான சாதிய நெருக்கடி நிறைந்த ஒரு பகுதி, அனைவரும் அறிவோம். அந்த பகுதியிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு ஒரு விடுதலை சிறுத்தையால் களமாடிய அன்பு தம்பி தென்னரசு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற வேதாந்தம் கொண்டு இந்த ஏற்பாட்டை ஒரே மாத இடைவெளியில் செய்திருக்கிறார். அவர் உடல்நலம் பெற்று மறுபடியும் வழக்கம் போல களப்பணி ஆற்ற வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. அவர் நலம் பெற வேண்டும். அவருடைய பிள்ளைகள் அவர் விரும்பியதைப் போல எல்லா வளமும் நலமும் பெற்று குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்தி
காஞ்சிபுரத்தில் நடைபெறுகிற மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பதனால் இந்த அளவிலே என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்து அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எனது இல்ல திருமணத்திலும் அதற்குரிய கலை உள்ளிட்ட அனைத்து நிர்வாகங்களுக்கும் உருவாக்கி செயல்படுத்துவதற்கு சமுதாயத்திற்கு சமூகத்திற்கு இந்த நல்ல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பெரும் பங்களிப்பாக காண ஒரு விஷயம் உடன்பட்டு அனைவரை ஒப்புக்கொள்கிறோம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மூலம் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே. பாட்டு பாட்டு ஊட்டாருங்க